Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேஷியோனா என்னென்னு பார்க்கலாம். ரேஷியோ இஸ் எ கம்பேரிசன் ஆஃப் டூ நம்பர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹவு மெனி டைம்ஸ். ரேஷியோன்றது ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணுறது தான் ரேஷியோ. திஸ் கம்பேரிசன் இஸ் நோன் அஸ் ரேஷியோ. ரேஷியோவை எந்த சிம்பிளில் நம்ம டினோட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு டாட் வைப்போம். இதை இஸ்டூன்னு சொல்லுவோம். ஸோ ரேஷியோனா என்னென்னா ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணுறது தான் ரேஷியோ. வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஷாஸ் வெயிட் இஸ் 25 kg அண்ட் ஃபாதர் வெயிட் இஸ் 75 kg. ஹவு மெனி டைம்ஸ் ஃபாதர் வெயிட் இஸ் ஆஃப் இஷாஸ் வெயிட். இங்கே இஷாஸ் வெயிட் கொடுத்துருக்காங்க, ஃபாதர்ஸ் வெயிட் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளோ டைம்ஸ் ஃபாதரோட வெயிட் எவ்வளோ டைம்ஸ் இஷாஸ் வெயிட்டோட அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை ரேஷியோவில் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் ஃபாதர்ஸ் வெயிட் டு இஷாஸ் வெயிட். இப்போ ஃபாதர்ஸ் வெயிட் 75 இஸ் டு இஷாஸ் வெயிட் 25. இந்த 75 இஸ் டு 25 நம்ம எப்படி எழுதலான்னா 75/25. இப்போ 25 டேபிள்ஸில் 75 எத்தனை டைம்ஸ் போகுதுன்னு பாங்க. இல்லைன்னா நம்ம 5 டேபிள்ஸில் ரெடியூஸ் பண்ணிட்டோம் கூட வரலாம். இப்போ டேரெக்டாக நம்மளுக்கு 25 டேபிள்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா 25 1s are 25, 3s are 75ன்னு தெரியும். அப்போ 3/1. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 3:1. இப்போ 3:1ன்றது இதுக்கப்புறம் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது, அதனால் 3:1 அப்படின்னு எழுதிடணும். 3:1ன்றது 3ன்றது ஃபாதர்ஸோட இதுவும் I இஷாவோடதும். ஸோ ஃபாதர்ஸ் வெயிட்டு இஷா வெயிட்டோட எத்தனை டைம்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அதிகமாக இருக்குது. 3 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபாதர்ஸ் வெயிட் இஷாஸ் வெயிட் இஷாஸ் வெயிட்டை விட 3 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். த காஸ்ட் ஆஃப் எ பென் இஸ் ₹10. ஒரு பென்னோட விலை பார்த்திங்கன்னா ₹10 கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் எ பென்சில் இஸ் ₹2. How many times the cost of a pen that of a pencil? Cost of a pen எவ்வளோ டைம்ஸ் பென்சிலை விட அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இது நம்ம எப்படி ரேஷியோவில் எழுதலான்னு பார்க்கலாம். The ratio of the cost of the pen to the cost of the pencil. ஸோ பென்னோட காஸ்ட் என்னன்னு பாருங்கள், ₹10. ஸோ 10 is to பென்சிலோட காஸ்ட் 2. ஸோ 10:2. இந்த 10:2 எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 10/2. இதை நம்ம அப்படியே ரெடியூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே 2 டேபிள்ஸில் போகும். அப்போ 2 1s are 2 5s are 10. ஸோ 5/1 அப்படின்னு எழுதலாம். இப்போ 5/1 இதுக்கு மேலே ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ 5:1. இதுதான் பென்னோடது. 5ன்றது பென்னோடது, இது பென்சிலோடது 1ன்றது. ஸோ எவ்வளோ டைம்ஸ் அதிகம் காஸ்ட்னு பார்த்திங்கன்னா 5 டைம்ஸ் அதிகம். பென்னோட காஸ்ட் 5 டைம்ஸ் பென்சிலை விட அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளோ டைம்ஸ் பார்த்திங்கன்னா 5 டைம்ஸ். வாங்க ப்ரெப்போசிஷன்னா என்னன்னு பார்க்கலாம். இஃப் 2 ratios are equal we say that they are in proportion. ரெண்டு ரேஷியோஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம ப்ரெப்போசிஷன் சொல்லுவோம். அண்ட் யூஸ் அ சிம்பிள். ப்ரெப்போசிஷன் சிம்பிள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 டாட் வைக்கிறது தான் ப்ரெப்போசிஷன் சிம்பிள். ஆர் ஈக்குவல் டு ஈக்குவேட் த 2 ratios. ரெண்டு ரேஷியோஸ் ஈக்குவலாக இருந்தால் அதை தான் நம்ம ப்ரெப்போசிஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் த ரேஷியோஸ் 30 gram is to 40 gram அண்ட் 45 kg is to 60 kg இன் ப்ரொப்போசிஷனாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் இந்த ரெண்டு ரேஷியோஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ப்ரொப்போசிஷன். ஸோ ரேஷியோ ஆஃப் 30 gram is to 40 gram எடுங்க. ஃபஸ்ட்டு ரேஷியோ ஆஃப் 30 gram to 40 gram. இது எப்படி எழுதலான்னா 30:40 எழுதலாம். 30:40 30/40. இது நம்ம ரெடியூஸ் பண்ணணும். நம்ம அப்படியே 0 அடிச்சுட்டு 3/4 எழுதிக்கலாம். 3/4 அதுக்கு மேலே ரெடியூஸ் ஆகாது. ஸோ 3/4. இப்போ நம்ம இதை ரேஷியோவில் எழுதுகிறப்போ 3:4. அடுத்தது 45 kgயும் 60 kgயும் எடுத்துக்கோங்க. ஸோ ரேஷியோ 45 kg
to 60 kg. இதை நம்ம ரேஷியோவில் எழுதுகிறப்போ 45:60. இதை வந்து 45/60 எழுதலாம். ஸோ 45ம் 65ம் நம்ம ரெடியூஸ் பண்ணணும். 5 டேபிள்ஸில் போட்டு பார்த்திங்கன்னா 5 12s are 60, 5 9s are 45. திருப்பி 3 டேபிள்ஸில் வரும் 3 4s are 12, 3 3s are 9. ஸோ உங்களுக்கு 3/4ன்னு வரும். இப்போ 3/4 எப்படி எழுதலான்னா 3:4. இப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்த ரேஷியோவும் இதுவும் ஈக்குவல். இப்போ ப்ரொப்போசிஷன்னா 2 ரேஷியோஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம அதுதான் ப்ரொப்போசிஷன் சொல்லுவோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரேஷியோவும் 3:4 3:4ன்னு வருது. அப்போ இது வந்து என்னது ப்ரொப்போசிஷன். இந்த ரேஷியோஸ் வந்து ப்ரொப்போசிஷன். இந்த ரேஷியோஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது ப்ரொப்போசிஷன். வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். வெரிஃபை if the ratio 30:40 as 45:60 is proposition. இதே சம்ம நம்ம ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபார்முலா இருக்குது. ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ் அப்படின்ற ஃபார்முலா. இப்போ எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மும் இதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம், இது வந்து ஃபோர்த்து டேர்ம். இந்த ஃபஸ்ட்டும் ஃபோர்த்து டேர்மும் எக்ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த செகண்டும் தேர்டு டேர்மும் செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்ம்ஸை வந்து மிடில் டேர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் மிடில் டேர்ம்ஸ். இந்த மேலே இருக்க ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த்து டேர்ம் வந்து எக்ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட்னால் என்னென்னா மல்டிப்ளை பண்ணணும். ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணுறதும் ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ் இதை ரெண்டுத்தையும் ப்ராடக்ட்னால் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ரேஷியோ வந்து ப்ரொப்போசிஷன். இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொன்னதுனால ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த்து டேர்ம்ஸை எடுப்போம். ஸோ 30 × 60 30 × 60 30 × 60 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1800 வரும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ் எதுனா இந்த 40 × 45. ஸோ 40 × 45 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுவும் நம்மளுக்கு ஆன்சர் 1800. இப்போ ரெண்டோட ஆன்சரும் சேம் தான். ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ். அப்போ இந்த ரேஷியோ வந்து ப்ரொப்போசிஷன். இது நம்ம ஃபார்முலாவில் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வாங்க நெக்ஸ்ட் ஒரு சம் பார்க்கலாம். டிவைட் ₹60 60ன்ற ருபீஸை இந்த ரேஷியோ 1:2ன்ற ரேஷியோவில் கீர்த்தி அண்ட் கிரணுக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ரேஷியோ 1:2ன்றது ரெண்டு பார்ட்ஸ். இந்த 2 பார்ட்ஸ் வந்து 1 and 2. இந்த 1 and 2 சம் பண்ணிக்கோங்க. த சம் ஆஃப் த பார்ட்ஸ் ஈக்குவல் டு 1 + 2 = 3 பார்ட்ஸ். அப்படின்னா என்னென்னா கீர்த்திக்கு வந்து 3 பார்ட்டில் 1 பங்கு அப்படின்னும் கிரணுக்கு 3 பார்ட்டில் 2 பங்கும் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ கீர்த்தியோட ஷேர் பார்த்தீங்கன்னா கீர்த்தி இது வந்து அவுட் ஆஃப் 3ல் 1. ஸோ 1 பார்ட் அவுட் ஆஃப் 3 பார்ட்ஸில் 1. அப்போ 1/3 இன்ட்டு இந்த எவ்வளோ ருபீஸ் அவங்களுக்கு பிரிக்கணும் 60 rupees டோட்டல் ருபீஸ். அப்போ ₹60. இப்போ 3 1s are 3 2s are 6 0 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஸோ 1 20s are 20. அப்போ எவ்வளோ வரும் ₹20ன்றது கீர்த்தி ஷேர். அடுத்தது கிரண் ஷேர் கண்டுபிடிக்கணும். கிரணோட ஷேர் பார்த்திங்கன்னா மொத்தம் டோட்டல் வந்து 3 பார்ட்ஸ். அவுட் ஆஃப் 3 பார்ட்ஸில் கிரணுக்கு 2. அப்போ 2/3 3 பார்ட்டில் 2 பார்ட்டு கிரணுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி. அப்போ 2/3 இன்ட்டு 60 rupees. 3 1s are 3 2s are 6 0 2யும் 20யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 40 rupees 40. அப்போ இந்த ரேஷியோ மூலயமா நம்ம எதாவது டிவைட் பண்ணணும், இந்த பார்ட்ஸ் எவ்வளோ பார்ட்ஸு டிவைட் பண்ணுறதும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.